ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உன்னிடம் ஒரு உண்மை சொல்ல இந்த முருகன் வந்திருக்கின்றேன். உடனடியாக கேள், இறுதி வரை கேள் என் செல்லமே. இந்த மங்களகரமான தினத்தில் உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்த்து வைக்க வந்திருக்கின்றேன். இதை முழுமையாகவும் பொறுமையாகவும் கேள் என் தங்கமே. என் பிள்ளையான நீ எப்பொழுதும் எதையோ யோசித்துக்கொண்டு பறி கொடுத்தது போல இருக்கின்றாயே. உன் முகத்தில் நான் எப்பொழுதும் சிரிப்பை பார்ப்பேன். உன் முகத்தில் சிரிப்பை பார்ப்பதற்காகவே நான் வந்திருக்கின்றேன். நீ துவண்டு போய் தைரியம் இழந்து இருக்கும் அளவிற்கு எந்த காரியமும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவில்லை. நீயே தோற்றுவிட்டது போல ஒரு பொய்யான எண்ணத்தை உருவாக்கி உன்னுள் இருக்கும் நிம்மதியை இழந்து கொண்டிருக்கிறாய். நிம்மதியில்லாமல் எப்படி நீ வாழ்வாய்? உன் நிம்மதியை விட வெற்றி தோல்வி பெரிது இல்லை. உன் நிம்மதியை குறைக்கும் அளவிற்கு ஒரு வெற்றியோ ஒரு தோல்வியோ அதை உன்னில் இருந்து தூரமாக்கிவிடு தங்கமே. வெற்றி என்பது எது? ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அதற்கான நுட்பங்களை கற்று அதனில் போட்டியிட்டு உழைத்து வெல்வதுதான் வெற்றி. தோல்வியோ வெற்றி விட அதிகமான கற்றுத்தரும் ஆசான். ஒரு ஆசான் கற்றுத்தரும் பாடம் அனைத்தும் உனக்கு தோல்வி கற்றுக் கொடுக்கும். தோல்விக்கு நிறைய ரூபங்கள் இருக்கும். துரோகம், ஏமாற்றி வெல்வது என நிறைய விஷயங்கள் சேர்ந்துதான் தோல்விகளை நீ தழுவ நேரிடும். அவைகள் உனக்கு கற்றுத்தரும் பாடமே வாழ்க்கையில் வெற்றியை குவிக்கும் வண்ணம் இல்லாது வெற்றியின் சாதனைகளாய் உன்னில் அமையும். தோல்வியிலும் தனிமையிலும் கற்ற பாடம் போதித்த பாடங்களுக்கு ஒப்பிட்டு கூறலாம். தோல்வி என்பது வேறு. தற்காலிகமான ஒன்றில் வெற்றியடையாததை தோல்வி. ஆனால் நீ மேலும் முயற்சித்தால் வெற்றி பெறலாம். தோல்வியில் தேடாமல் முயலாமல் இருப்பதுதான் உண்மையான தோல்வி. இதை மட்டும் புரிந்து புத்துணர்ச்சியோடு நடமாடு என் தங்கமே. உன் அப்பா முருகப்பெருமான் உன்னை அந்த அளவிற்கு விடவே மாட்டேன் என்பதை நம்பி செயல்படு. உலகத்தில் என்ன மாறினாலும் நகர்ந்தாலும் நான் எப்பொழுதும் உன்னை விட்டு அகலமாட்டேன். நேரத்தை குறிக்கும் கடிகாரத்தை பார். வாழ்வில் உன் உழைப்பு எப்படி இருக்க வேண்டும், உழைப்பில் முக்கியத்துவம் என்னவென்று உனக்கு புரியும். அன்பு என்பது ஒருவரை நாம் நேசிப்பது மட்டுமல்ல. வெறுப்பு என்று எதிர்மறை மறந்து நீ நேசிக்கும் முறையில்தான் உன்னை சுற்றியுள்ளவர்கள் அமைவார்கள். வேதமின்றி நேசிக்க எண்ணத்தை வளர்த்துக்கொள் தங்கமே. அது உன்னால் சில சூழ்நிலைகளில் முடியாத பொழுது அதனை வெறுக்க நினைக்காதே. நகர்ந்து நிற்க கற்றுக்கொள். அது உன்னை எப்பொழுதும் சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வழிகாட்டும். உனது கடினமான நேரத்தில் நான் அமைதியாக இருப்பதால் நான் உன்னை விட்டுவிட்டேன் என்று அர்த்தமில்லை. ஒவ்வொரு நொடியும் உன்னை பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். நிச்சயம் உன்னை தோல்வி அடைய விடமாட்டேன். எப்படியாவது என்னுடைய கரங்கள் உன் கைகளில் தாங்கி பிடிக்கும். நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் மாறுதல் நடைபெறும். உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும். உன்னுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். இறைவன் மனதில் நீ இடம் பிடித்தால் போதும். மற்றபடி எல்லா நல்லதும் உனக்கு தானாகவே அமையும். நீ எதிர்பார்க்காமலேயே நல்ல மனிதர்கள் உள்ளத்தில் நீ இருப்பாய். உனக்கு எத்தனை சிக்கல்கள் வந்தாலும் அது நல்லதாகவே முடியும் என் தங்கமே. அது நல்லதாகவே நடக்கும். நான் முருகப்பெருமான் இருக்கும் இடத்தில் பயம் உனக்கு எதற்காக தங்கமே? எதற்கும் பயப்படாதே. தேவையில்லாமல் உன்னை நீயே குழப்பிக் கொள்ளாதே. அனைத்திற்கும் தீர்வு உண்டு. நீ தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசிக்காதே. யாரிடமும் தேவையில்லாமல் விவாதம் செய்யாதே. நான் சொல்வதை மட்டும் கேள். என்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு. என்னுடைய பூஜையை மறவாமல் செய். உனக்கான பாதையை வகுப்பவன் நான். நீ முன்னேறி கொண்டிருக்கும் பாதையில் ஏற்படும் மாற்றங்களைக் கண்டு மனம் தளராதே. எல்லாம் நன்மைக்கே. விரைவில் வெற்றி காண்பாய். உனக்கு துணையாக முருகப்பெருமான் நான் இருக்கின்றேன். இதற்கு பின்னால் இருந்து பேசுபவை பற்றி எண்ணி மனம் தளராதே. உனக்கு நல்லதே நடக்கும். நீ நினைத்ததில்லை, ஆனால் நீ நினைக்காத ஒன்று நிச்சயம் உனக்கு அமையும். எந்நேரமும் என்னையே நினைத்து கொண்டிருக்கும் நீ என் அருள் முழுவதும் பெறும் நேரம் வந்துவிட்டது.
சீரும் சிறப்புமாக செல்வ செழிப்புடன் பேரும் புகழுமாக நலமுடன் வாழப்போகிறாய். வாழ்க்கையில் நிம்மதி, வெற்றி, சந்தோஷம் என எல்லாமே இனிமேல் உன்னை சிலிர்க்க வைக்கப் போகிறது. ஒரு நாள் காலம் வரும் என காத்திருந்த உன் பொறுமையும் நீ வைத்த நம்பிக்கையும் இனி உனக்கான எல்லாம் வரிசையாய் வந்து வெற்றியை குவிக்கப் போகிறது. நீ இந்த உலக வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகிறாய். உன்னில் நிச்சயம் வெற்றி என்னும் தீபத்தை நான் ஏற்றப் போகிறேன். உன்னோடு உன் முருகப்பெருமான் நான் இருக்கின்றேன். இதோ உனக்காக உன்னை தேடி இல்லத்திற்கே வந்துவிட்டேன். இனி நான் உன் வாழ்வில் பல அற்புதங்களை நிகழ்த்தி மகிழ்வித்து கொண்டே இருக்கப் போகிறேன். என் தங்கமே, நீ கண்ணீருடன் எனக்கு நன்றி கூறப்போகிறாய். உனது எல்லா நல்ல எண்ணங்களும் செயல்களும் உன்னை ஒருபொழுதும் கைவிடாது. உன் உடனிருந்து வாழ வைக்கும். உன்னால் அனைத்துமே முடியும். உன்னால் முடியாதது என்று எதுவுமே இல்லை. சறுக்கலில் இருந்து மீண்டு நீ மீண்டும் சாதிக்கப் போகிறாய். உன்னை இகழ்ந்தவர்கள், கதவை சாத்திக் கொண்டு போனவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்கப் போகிறார்கள். அதுவரை நான் சிறிதும் அயராது உனக்காக உழைக்கப் போகிறேன். நான் உன் மீது அளவு கடந்த அன்பு வைத்துள்ளேன். என்னுடைய அன்பு ஒருபொழுதும் அழியாது. மலர் போல மலர்ந்து கொண்டே தான் இருக்கும். அதுபோலத்தான் உன்னுடைய வெற்றிகளும் இனிமேல் மலர்ந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னை கண்காணித்து கொண்டே இருப்பேன். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய தேவைகளை விரைவில் பூர்த்தி செய்து தருவேன். நம்பிக்கையோடு தைரியமாக காத்து கொண்டிரு. நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரப்போகிறது. மகிழ்ச்சியாய் செல்லும் காலமும் வந்துவிட்டது. நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை மட்டும் பின்பற்றி, இது உன் தாயும் தந்தையுமான இந்த அப்பாவின் வாக்கு. மற்றபடி அனைத்தையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நீ அமைதியாகவே இரு. என்ன நடக்குமோ என்ற பயம் எப்பொழுதும் உனக்கு வேண்டாம். உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். விரைவில் உன் வாழ்வில் அற்புதம் நடத்துவேன். நீ விரும்பியபடியே உன்னுடைய வாழ்க்கை அமையும். இதுவரை கண்ணீரும் மட்டுமே கண்ட நீ பல அற்புதங்களை காணப்போகிறாய். உன்னைவிட உன்னை படைத்த எனக்கு உன் பிரச்சனைகள் பற்றி நன்றாக தெரியும். அதனால் அனைத்தையும் என்னிடம் விட்டுவிடு. நான் உன்னிடம் வரும்பொழுது உன்னை பிடித்துள்ள அனைத்து தடைகளும் துன்பங்களும் வழிவிட்டு விலகும். தடுப்பார் யாரும் இன்றி உன் விருப்பம் யாவும் நிறைவேறி நீ நிலையான மகிழ்ச்சியான திளைக்கப் போகிறாய். அந்த நாள் மிக அருகில் உள்ளது என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு புத்துணர்ச்சியோடு செயல்படு என் தங்கமே. மற்றபடி அனைத்தும் நான் பார்த்து கொள்கிறேன். வாழ்வி நீ விரும்பிய நிம்மதி உனக்கு கிடைக்கும். உன்னோடு என்றும் என்றென்றும் அப்பா நான் முருகப்பெருமான் இருக்கின்றேன். ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வீணையில்லை, மயிலுண்டு பயமில்லை.